காலையில ஈசிஆர்ல இருக்கக்கூடிய கீதம் ரெஸ்டாரண்ட்டில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. டெஃபினட்டா ஐ வில் ரெக்கமெண்ட். இது வந்து தேங்காய் பால் கஞ்சி அப்படின்னு வித் பருப்பு துவையலோட குடுப்பாங்க. அருமையா இருக்கும். ஹேசல் ஃப்ரீ, எந்த பிரச்சனையும் இருக்காது. வயித்துக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இந்த சம்மருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு அதுவரைக்கும் ஹேப்பியா இருந்தேன். பில்லு பே பண்ணும்போது கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இதனோட பிரைஸ் வந்து ₹120 இருந்தது. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா ₹140 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு போட்டிருந்தாங்க. ₹147 நான் பே பண்ணிட்டேன். அப்புறம் பில்லிங் கவுண்டர்ல கேட்டேன். "என்னப்பா இது விலையெல்லாம் ஏத்திட்டீங்களான்னு?" கேட்டேன். "ஆமா சார். இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால கடந்த 4 நாட்களாக விலைகள்லாம் ஏத்தியிருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இது நார்மல் ஆன பிறகு பிரைஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் ஈரான் கூட பண்ற வார்னால நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலையில இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். பட் சில நிறுவனங்கள் வந்து அந்த பிரைஸை ஏத்தாம வுட் ஃபயர்லாம் யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்றாங்க. சில நிறுவனங்கள் வந்து அவங்களால தாக்கு பிடிக்கலங்கிறப்ப விலைய ஏத்துறாங்க. சரி, இதனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இந்த 19 கேஜி சிலிண்டர் இருக்கு இல்லையா? அதனோட பிரைஸ் வந்து இந்த வார்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து 1850 சம்திங் இருந்தது. இப்போ வந்து ₹2050 ஆயிருக்கு. அப்படி பார்த்தா கூட இவ்வளோ இம்பாக்ட் நமக்கு வரணுமா? ஒரு கன்சியூமர் மேல இவ்வளோ போடணுமா? தெரியல. அது ரெஸ்டாரண்ட்ஸ் ஹேஸ் டூ டேக் எ கால் இல்லைங்களா? தெரில. நீங்களும் இந்த மாரி விலையேற்றத்தினால பாதிக்கப்பட்டுருக்கீங்களா? இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்டா ஒரு தேங்காய் பால் கஞ்சி சாப்பிட்டதுக்கு இப்படி ஒரு வீடியோவா? அப்படின்னா, இல்லைங்க. வாரோட எஃபெக்ட் நமக்கு புரியுதுல்ல. இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுல்ல. அதுக்காக தான். வேற ஒண்ணும் கிடையாது.